இன்னைக்கு மீனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். கொரியண்டர் பவுடர் எடுத்துக்கோங்க, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் உப்பு, அப்புறம் பெப்பர், மிளகுத்தூள், அப்புறம் சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடரும் ஹாட் சில்லி பவுடரும் போடணும். காஷ்மீரி சில்லி வந்து உங்களுக்கு ஸ்பைசி அவ்வளோவா இருக்காது. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன பவுலாக இருக்குது, ஸோ பெரிய பவுலை மாற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இந்த சில்லி பவுடர்லாம் பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க, முழுசாக இல்லாமல். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவும் கருவேப்பிலையும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நான் இது வந்து பெரிய குவான்டிட்டி அளவுக்கு பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் செய்கிற அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த லம்ப்ஸ் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா தளன்னு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இல்லை லூஸாக இருந்துச்சுன்னா மசாலா ஒட்டாது. டைட்டாக இருந்துச்சுன்னா நிறையா மசாலா ஒட்டியிருக்கும், சாப்பிட்றப்பவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக வராது. ஸோ நான் காட்டுறேன் லாஸ்ட் நேரத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதுவே கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வாழைக்காவில் வந்து அந்த மசாலா தடவுறப்போ கரெக்டாக அதில் ஒட்டியிருக்கும். பாருங்கள், ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்பையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க. ரொம்ப மசாலாவும் இல்லாமல் ரொம்ப மசாலா கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவரோட கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸு, குக்கிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் தெரிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ.